வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 41,700 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு 42,200 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும்னு நினச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 41,600 நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல முறை இந்த 41,600 தொட்டுட்டு சில்வர் மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு முக்கியமான சப்போர்ட். அந்த காரணத்தினால இந்த 41,600 மார்க்கெட் மேலே போக முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் டவுன் ட்ரெண்ட் அந்த காரணத்தினால மறுபடியும் 41,600 இதை பிரேக் பண்ணி சில்வர் மார்க்கெட் கடைசியாக 41,453 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில்வர் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூலும் அற்புதமான ட்ரேட் சிக்னல் கொடுத்து நம்மளை செல்லிங்லேயே வச்சுருந்தது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சில்வரோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் நமக்கு சந்தேகம் இல்லை, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த 41,600 அப்படின்றது ஒரு சப்போர்ட் அப்படின்ற காரணத்தினால இந்த 41,600க்கு மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. டே ட்ரேட் பண்ணுறப்ப தற்காலிகமாக, அதாவது சின்ன ஷார்ட் டேர்ம் பையிங் அப்படின்பாங்க, 41,600க்கு மேலே ஸ்டே ஆகிட்டு இருந்தால் ஓரளவு மார்க்கெட் பையிங்கு போய் இந்த 42,000 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மறுபடியும் கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சில்வர் மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்குது. ஆனால் டே ட்ரேடிங்கில் இது எதனால் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோன்னா சில்வர் மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்தித்த காரணத்தினால ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்பாங்க. அதாவது பையிங்கோ செல்லிங்கோ ஒருத்தர் வாங்கினாலோ விற்றாலோ ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று மேலேயே விற்றுருந்தவங்க இந்த இடத்துல பை ஆர்டர் போட்டு லாபத்தை புக் பண்ணுறது ஒரு பையிங் தான். புதுசாக பை பண்ணாலும் அதுவும் ஒரு பையிங் தான். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல தொடர்றதுனால ஓரளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 42,000 42,200 தொடுற சமயத்தில் புதுசாக செல் பண்ணுவாங்க, ட்ரெண்டை பொறுத்து இருக்கும். அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். கம்மியான லாபம் வந்தாலும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறப்ப கம்மியான ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. அது இல்லாமல் சில்வர் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 41,000 தொடும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.